ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் பைரவி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இதில் தமிழ் பொட்டுத்தாலி சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க அறநிலைத்துறைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பம் தாங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க அம்மா வீட்டு சைடு கொஞ்சம் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டும்தாங்க. ஸோ அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்க சொந்தத்திலே தாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாகவும், அதுக்கப்புறமா இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபைரில் இருந்ததுனால இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. பொண்ணுக்கு இப்போ தான் 5 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் என்னுடைய பொண்ணையும் என்னையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 5 சவரன் நகை, அது இல்லாமல் ஓரளவு சீர்தனத்தெல்லாம் செய்கிறேன்னு மணமகளுடைய அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சொன்னலதா, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள தமிழ் பொட்டுத்தாலி சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியிலே இருந்தாலும் ஓகே, இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. வீடு நிலம் கார்னு வசதியெல்லாம் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. இவங்களுடைய அண்ணா அதாவது ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வசதியெல்லாம் இருக்கிறதுனால தான் வெல் செட்டில்டு ஃபேமிலின்னு சொல்லாங்க. அதனால் இவங்க வீட்டோட மணமகளை எதிர்பார்க்குறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாங்களாங்க. மணமகன் நல்ல குணமானவராக ஒரு டிகிரி முடித்த ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. வசதியை பற்றிலாம் பிரச்சனை இல்லைங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. தன்னுடைய பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.